Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது ஒரு மினி ஷாப்பிங் ஹால் தான். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. and நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷாய் Beauty Trends Summer. சோ இப்போ நம்ம டக்குனு வீடியோக்குள்ள போலாம். So guys, நான் ரீசெண்டா வந்துட்டு சரவணா போயிருந்தேன் ப்ரொவிஷன் வாங்குறதுக்காக. சோ 5th ஃப்ளோர்ல தான் வந்து ப்ரொவிஷன் கிடைக்கும். சேம் ஃப்ளோர்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரி அந்த செக்ஷன்ல வச்சிருப்பாங்க. சும்மா ரேண்டமா வந்துட்டு ப்ரொவிஷன்ல வாங்கி முடிச்சுட்டு அப்படியே ஒரு டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி செக்ஷன்ல வந்துட்டு பார்த்தேன். இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் வந்துட்டு வாங்கணும். நான் நிறைய வாட்டி வந்துட்டு நிறைய கடையில வந்து தேடி இருக்கேன். ஈவன் வந்துட்டு இதே பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல நான் வந்துட்டு பாத்திருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் வந்துட்டு எப்பயுமே அங்க இருந்ததே கிடையாது. அண்ட் ஆன்லைன்லயுமே நான் வந்துட்டு ஆர்டர் போடலாம்னு நினைச்சேன். பட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிற இந்த எல்லா பிரேஸ்லெட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 100 rupees. சீரியஸா வந்துட்டு எல்லாமே so affordable. So எனக்கு வந்துட்டு இந்த எல்லா பிரேஸ்லெட்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டெய்லி வேர்க்கு வந்துட்டு வேர் பண்ற மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் தான். சோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிந்திஸ் இதெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். ரொம்ப கிடையாது, ஒரு 3-4 தான் வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போற அந்த பிரேஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிற இந்த எல்லா பிரேஸ்லெட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல் தான். லைக் வந்துட்டு அந்த சில்வர் பாலிஷ் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் தான். செம்ம கியூட்டா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு கிட்ட காமிக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ இல்லனா பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா வந்துட்டு இந்த பீட்ஸ் அதுக்கு அப்புறமா வந்துட்டு சில்வர்ல வந்துட்டு இந்த அந்த பால்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ஓவராலா வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம இப்படி போடுற மாதிரி வராது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேர் பண்ணணும். இப்படி வந்து வேர் பண்ணிக்கணும் கையில. சோ இது வந்து இப்படி வந்துரும் நமக்கு பிரேஸ்லெட். சோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அண்ட் ஒருவேளை நீங்க வந்துட்டு காலேஜ் கோயெல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும். அண்ட் எஸ் ஆஃபீஸ்க்கு எல்லாம் ஆஃப்கோர்ஸ் நீங்க போறீங்கன்னாலும் தாராளமா வேர் பண்ணிட்டு போகலாம். ஒரு டெய்லி பேஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் எல்லாம் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா எனக்கே வந்து செம்ம ஷாக். இது வந்து ஜஸ்ட் 30 rupees தான். நான் வந்துட்டு ஒரு 150 rupees or 200 rupees இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில தான் வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ் நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து 30 rupeesல கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர். ஆக்சுவலி ஆஸ் ஆஃப் நோ பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு 2 severance-க்குலாம் நம்ம வந்து கோல்டுல பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கணும்னா அது என்ன வெயிட்ல இருக்குமோ அந்த வெயிட்ல தான் இது இருக்கு. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அண்ட் ஆல்சோ வந்து இது கலர் எந்த அளவுக்கு ஃபேட் ஆகுமா அதெல்லாம் எனக்கு மேல சவுண்ட் கேக்குது. ஓகே, கலர்லாம் வந்துட்டு ஃபேட் ஆகுமான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் இது வந்துட்டு அந்த ஒரு ஒயிட் மெட்டல் இருக்கிறதுனால சீக்கிரத்துல கலர் போகாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்துட்டு உழைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் 30 rupeesக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ஜாஸ்தி தான். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தின்னா ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுநடுல கொஞ்சம் பால்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கொக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டக்கா ஸ்வானான்னு தெரியல, கிரேன் தெரியல எனக்கு. சோ எஸ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டபுள் செயின்ஸ் மாதிரி போட்டுக்கிறது. அண்ட் இந்த பிரேஸ்லெட்மே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல. இந்த மாதிரி அந்த கையில எல்லாம் வந்துட்டு போட்டு செயின் மாதிரி எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சிங்கிளா இல்லாம இந்த மாதிரி டபுளா வருது. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சேம் திங் வந்து என்ன அட்ராக்டும் பண்ணிச்சு வாங்குறதுக்கு. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 62 rupees. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பரா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 chains இருக்கிற மாதிரி இருக்குங்களா. அண்ட் இதுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் செயின் வர மாதிரி இருக்கும் நம்ம கையில வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டோனும் இருக்கு. இதுல ஃபுல்லா வந்துட்டு அந்த சில்வர் பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். டெய்லி வேர் பண்ணிக்கிறதுக்குமே சரி. இதோட பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 62 rupees. செம்ம லைட் வெயிட். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு இதை போட்டா எடுக்கவே எடுக்காது. சோ 62 rupeesக்கு டெஃபினட்டா இது வந்துட்டு வர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். ஆன்லைன்ல நம்ம வாங்குறோம் போது சிலது வந்து பாத்தீங்கன்னா அறுந்து வருது. ஆர் சிலது வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலைக்கும்னு தெரியல. பட் இதை வந்துட்டு நம்ம ஷாப்ல வாங்கும் போது பார்த்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. அண்ட் எனக்கு இது எல்லாமே இந்த பிரைஸ்க்கு ஓகே தான் நான் சொல்வேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரேஸ்லெட் நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். சோ நடுவுல வந்துட்டு அந்த ஹார்டின் மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கும். ஹார்டின் மாதிரி இருக்கு. ரெண்டு சைடு வந்து இந்த ஸ்டோன் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அந்த ஹார்டின் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் தான் இருக்கு. இதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் செயின் மாதிரி தான் வரும். இது கூட அடிஷனல் செயின் மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சிங்கிளா நம்ம வந்து கையில வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 56 rupees தான். இது 56 rupeesக்கு டெஃபினட்டா இது வந்துட்டு worth buying தான் நான் சொல்றேன். இது எல்லா பிரேஸ்லெட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப லாங் பேக் எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆன புதுசுல வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஒயிட் மெட்டல்ஸ் வாங்கினேன். சோ அதெல்லாமே சரி எதுக்கு நம்ம தான் கோல்டு பேங்கிள் கோல்டு பிரேஸ்லெட் வந்து போடுறோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன் நான். பட் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நம்ம கிட்ட அது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் அவ்வளவு காஸ்ட் கொடுத்து நான் எல்லாமே வாங்கினேன். அண்ட் கலர் வந்துட்டு அது ஃபேடே ஆகாது. நம்ம தண்ணியில போட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணாத வரைக்குமே அதெல்லாம் ஃபேடே ஆகுது. அந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் செட்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் பிரைஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது தானே. சோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிள் மாதிரி இருக்கிற ஒரு பிரேஸ்லெட், செம்ம கியூட். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேங்கிள் மாதிரி வரும். அண்ட் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா ஒரு முத்து இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில்வர்ல வந்துட்டு ஒரு முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 டக் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பசங்களுக்கு கூட வந்து வேர் பண்ணி விடலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது தானே. சோ அவங்களுக்குமே வந்து வேர் பண்ணி விடலாம். எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் சரி, எல்லா குர்தாஸ்மே வந்துட்டு இந்த பேங்கிள் வந்துட்டு சூட் ஆகும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees தான். நீங்க இதை விட வந்துட்டு ரொம்ப சூப்பரா குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஆர் பிரைஸ் வந்து இதோட நீங்க கம்மியா எங்கேயாவது வாங்கிருக்கீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. சோ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேங்கிள் கம் பிரேஸ்லெட் ஆர் கடா மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். சோ இது வந்து நான் சரவணால எப்பவுமே வந்து பாப்பேன். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல தான் இருக்கும். சோ கோல்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி வேர் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு இஷ்டமே இல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சம்டைம்ஸ் ட்ரெஸ்ல மாட்டினா கீரும், இல்ல வேற யார் மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா கீரும். நம்ம மேலே கூட பட்டுச்சுன்னா வந்து கீரும். அதனால நான் வந்துட்டு இது வாங்காமலே இருந்தேன். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பினிஷ் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு வாங்குறதுக்கு பிடிக்கல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டுல இருக்கு. சோ அதனால நான் வந்துட்டு இது வந்து வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் என்ன சொல்றதுன்னா இது நம்ம வந்துட்டு பேங்கிள் மாதிரி வேர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரே கையில நம்ம போட்டாலும் பாக்கிறதுக்கு ட்ரெண்டியா இருக்கும். அண்ட் இந்த கையில 2 அந்த கையில 2 அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் என்ன சொல்றது ட்ரெடிஷனலா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணும்போது அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆர் இதை நீங்க வந்துட்டு ஒரே ஒரு கையில சிம்பிளா இதை கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே வந்துட்டு வாட்சும் கட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. சோ இது 4மே சேர்த்து வந்து எனக்கு 95 rupeesக்கு கிடைச்சது. சோ 95 rupeesக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு worth buying தான் சொல்லுவேன். பட் நீங்க எனக்கு சொல்லுங்க இது வந்துட்டு worth ஆண்டி இதோட பிரைஸ் கம்மியா ஆன்லைன்ல இருக்கானோ எனக்கு பார்த்து கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகும் தெரியல. பட் கலர் ஃபேட் ஆனாலும் நமக்கு வந்துட்டு கோல்டு மாதிரி இருக்காது. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் போனாலே ஒரு மாதிரி தெரியும் இல்லைங்களா. பட் இது வந்து அந்த மாதிரி தெரியாது. ரோஸ் கோல்டு மல்டி கலரும் இருக்கு. நீங்க மல்டி கலர் ட்ரெஸ்ஸஸ்மே வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு சாரீஸ் அண்ட் குர்தாஸ், சுடிஸ் ஆர் அனார்கலிஸ் எதுக்கு போட்டாலுமே வந்துட்டு இது கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அடுத்ததான் வந்து ஃபியூ பிந்திஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப மினி ஷாப்பிங் மால் தான். சோ அதனால வந்துட்டு குவிக்கா வந்து முடிய போகுது. ஸ்டோன் பிந்திஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லைக் ஒரு ஸ்டோன் அதை சுத்தி வந்துட்டு கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த பிந்தி தான் வந்து வச்சிருக்கேன். சோ இதோட பிரைஸ் வந்துட்டு 12 rupees தான். ஆக்சுவலி நான் சரவணா வந்துட்டு எப்போ போனாலுமே வந்துட்டு பிந்தி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கொட்டி கொட்டி வச்சிருப்பாங்க. பட் எனக்கு எதுவுமே பிடிக்காது. லைக் என்ன சொல்றதுன்னா எல்லாமே பெரிய பெரிய பிந்திஸா வச்சிருப்பாங்க. இவ்வளவு நீட் இருக்கும் ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு ரவுண்டா நம்ம தேடணும்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் சைஸா இருக்கும். எனக்கு வந்துட்டு குட்டியா ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா நான் பாப்பேன். மாதிரி இருக்கவே இருக்காது. சோ மேக்சிமம் நான் சரவணா போனேன்னா இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பிந்தியை நான் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். வேற எதுவுமே எனக்கு வாங்க எனக்கு பர்சனலா பிடிக்காது. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் சரவணா பிந்திஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி. அதுவும் இல்லாம அவங்களோட பிந்திஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ ஒண்ணு ரொம்ப குட்டியா இருக்கு, கியூட்டா இருக்கு, ஓகே இது எடுக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். somewhere around 78 or 98 ஒரு பிந்திக்கு எதுக்கு 78-98 rupees இருந்ததுன்னு தெரியல. சோ அதை நான் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதாவது அந்த பிரைஸ்க்கு அது worth தான் கண்டிப்பா வாங்கிக்கலாம். அவ்வளவு worth எல்லாம் கிடையாது. somewhere around ஒரு 7 to 8 பிந்திஸ் தான் அதுல இருக்கும். அது எதுக்கு அவ்வளவு பிரைஸ்ன்னு எனக்கு தெரியல. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பிந்தி வாங்கியிருந்தேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம என்ன சொல்றது ஒயிட் மெட்டல் மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டோம்னா
இந்த பிந்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 12 rupees. அதுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வாங்கினேன், 2 வாங்கியிருக்கேன். சோ அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி கலர் ஸ்டோன் பிந்திஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 rupees. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் ஸ்டோன் பிந்திஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு போலாம். அடுத்ததா வந்துட்டு ஹேம்ஷிக்கு ஒரு கோன் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் 8 rupees தான். அடுத்ததா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு எப்ப போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குட்டியா கிடைக்கும், இல்ல ரொம்ப பெருசா கிடைக்கும். நான் வந்துட்டு குட்டியா கிடைச்சாலும் எனக்கு பெருசா ரொம்ப யூஸ் ஆகாது, பெருசா இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்குமேட்டு இந்த தடவை தான் வந்துட்டு ஒரு கரெக்டான சைஸ்ல வந்து எனக்கு சேஃப்டி பின் கிடைச்சது. சோ வாங்கிட்டு வந்துட்டு இதுல வந்து எத்தனை இருக்குன்னு தெரியல, பட் இதோட பிரைஸ் வந்துட்டு 26 rupees தான். குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சோ ஒரு நல்ல சேஃப்டி பின். சோ அவ்வளோ சேஃப்டி பின் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஹேம்ஷி எதுக்குதான் அதை எடுப்பான்னு தெரியாது, எடுத்து விளையாடுவாளான்னு தெரியல. ஒரு சேஃப்டி பின் கூட இல்ல. ரீசெண்டா நான் வந்துட்டு சாரி கட்டலாம்னு சொல்லிட்டு பின்னு தேட ஒரு பின்னு கூட எனக்கு கிடைக்கல. அவ்வளவு பின் இருந்தது. இவ்வளவு பின்லாம் வந்துட்டு எப்படா நம்மளுக்கு காலியாகும் அந்த மாதிரி வச்சிருந்தேன் நானு. ஒரு பின் கூட இல்ல. சோ கைஸ், இவ்வளவுதான் நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிருக்கேன். சோ எப்பவுமே என்னோட ஷாப்பிங் மால் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு ஷாப் பண்ணிருக்கேன். வேற எதுவும் எனக்கு பாக்குறதுக்கும் டைமே இல்ல. அங்க வந்து என்னடா புதுசா வந்திருக்கு சரவணாலன்ற மாதிரி எனக்கு பாக்கிறதுக்கே டைம் இல்ல. மேபி எனக்கு தெரியல, நெக்ஸ்ட் மந்த் அப்புறம் நான் ஷாப்பிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So let's see. So yes guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.